வராதா? இன்னைக்கு காலையில பதிவு பண்றார் அண்ணன் திருமாவண்ணன். எவ்வளவு வலியோட பதிவு பண்ணுவாரு. வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், போராடி தொகுதிகளை பெற வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும், நெருக்கடிகளுக்கு இடையில் போராடி வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற பணி சுமைகள் எனக்கு ஏராளமாக உள்ளன. இந்த அரசியல் களமும் சமூக சூழலும் நமக்கு சாதகமாக இல்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியா 5 தொகுதிக்கு மேல கிடையாது, 6 தொகுதிக்கு மேல கிடையாது. இருந்தா இருங்க, இல்லனா போங்க. நாம் வளர வேண்டும் என்ற வாழ்த்தவோ ஊக்கப்படுத்துவோ இங்கு யாரும் இல்லை என்பதை யதார்த்தமான உண்மை. எவ்வளவு மன வலிமையோட அண்ணன் திருமாவளவன் இதை பேசியிருப்பாரு. இதை எவ்வளவு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரல. உங்களுக்காக வேங்கை பட்சத்துக்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 தலித் சகோதரர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடியேற்ற விடமில்ல, எல்லாத்துக்கும் உங்களோட நின்னாரு. ஒரு நண்பனா, ஒரு சகோதரமா. இன்னைக்கு திமுக கூட ஸ்டாலின் சார் நிற்பாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ சீட்டு வரும் பொழுது தலித் சகோதரர்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 25% இருக்காங்க. அதுல ஆதி திராவிடர்கள் 95 லட்சம் பேர் இருக்காங்க. அதோடைய ஒரு முகமா வளர்ந்து வந்தவர் அண்ணன் திருமாவண்ணன். ஆனா அவருக்கு 6 சீட்டு கொடுத்து இருந்தா இரு, இல்ல போனா போ. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் அட்ராசிட்டி, இதுதான் பண்ணையாத்தனம். திமுகங்கிறது பண்ணையாத்தனத்துல இருந்து மாறவே இல்லை. ஸ்டாலின் அண்ணா வந்தாருன்னா மாறுவார் நினைச்சோம், மாறல. 2011 அவங்க அப்பா கலைஞர் 10 தொகுதி விசிகே கொடுத்தாங்க. இன்னைக்கு 5 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாது, 6 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா பண்ணையார்த்தனம். அவர் சொன்ன வார்த்தைகள் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம். அதுதான் திமுக. இதுதான் நான் அன்னைக்கு படிச்சு சொன்னேன். இவங்க ஏமாத்துவாங்க, கூட இருந்து கொள்வாங்க. எப்படிதான் வைகோ வந்து எப்படி அந்த கட்சியை முடிச்சாங்களோ நாளைக்கு விசிகேவை முடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க.